வணக்கம் and welcome back மக்களே. This is Gala Joga channel. நான் உங்க ஹரி. எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? வணக்கம் and welcome back. இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோல உங்களை திரும்பி நான் பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதோட நம்ம இன்னைக்கு ஒரு புது எனர்ஜியோட தான் இந்த வீடியோ நான் தொடங்கியிருக்கேன். இதே எனர்ஜி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போகணும்னா உங்க பொண்ணான கைகளை புதுசா பாக்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, செமையான ஒரு எந்தவா இருக்குல்ல. இன்னைக்கு நான் இந்த வீடியோ தொடங்குறது ஒரு எந்தவோட தான் தொடங்குறேன், ஒரு மோட்டிவேஷனலா. அதை சொல்ல போனோம்னா இதே கண்டென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவரையுமே 105 வீடியோ 105 வியூஸ் தான் போயிருக்குது. ஸோ அதை நான் பீட் அடிக்கிறதா இப்போ இந்த வீடியோட எய்மே. ஸோ ஒவ்வொரு கோலாக வச்சு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். வெல், அந்த கோல் அச்சீவ் ஆகுது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஷேர் பட்டன் அமைக்கி உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் நண்பர்களுக்கும் வச்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோவுக்கு கம்பெனி எல்லாம் ஆரம்பிக்கலாமா? நமக்கு நிறைய விதமான கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கு. அதுல ஒரு குறிப்பான கண்டென்ட், சூப்பரான கண்டென்ட் ஸ்னேக் ஐலண்ட். இது பாத்தீங்கன்னா இல்ஹாடா குமிடா கிராண்டேன்னு சொல்லப்படுற இது பேரு. ஏன் எங்கிறதுலாம் சூஸ் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் ஆக கூடாதா? சரி, நம்ம செல்ல பேரா ஸ்னேக் ஐலாண்ட் கூப்பிட்டுப்போம். பிரேசிலுக்கு சொந்தப்பட்ட இந்த ஐலாண்ட் பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு சின்ன ஐலாண்டு. வெறும் 106 ஏக்கர் கொண்ட இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக டேஞ்சரஸான ஒன் ஆஃப் த டேஞ்சரஸான ஸ்னேக்ல இருக்கிறது அங்க இருக்கு. ஸோ பாம்பு மட்டும் நீளம் இல்ல, பாம்போட பேரும் நீளமா தான் இருக்கு. கோல்டன் லேண்ட்சேட் பிட் வைப்பர்னு சொல்லப்படுற இந்த பாம்பு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பாம்புக்கு இருக்கிற விஷத்தை விட 5 மடங்கு, கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான விஷம். ஸோ அதனாலேயே இங்க எந்த மக்களுமே அதிகம் இருக்குல்ல. இது டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கிடையாது. இது பிரேசில் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்க இப்படி இந்த பாம்பெல்லாம் வந்து எப்படி இங்க செட்டில் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடெக்ஷன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் ஐஸ் ஏஜ் நடக்கும்போது இது நடந்துக்கலாம்னு சொல்றாங்க. பாம்பெல்லாம் வந்து அங்கே ட்ராப் ஆகிருக்கலாம். ஸோ இது அந்த கடலோட நீர்மட்டம் அதிகமாக ஆக அங்கே இருக்க மெயின்லேண்டுக்கும் ஐலாண்டுக்கும் இருக்க கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, லெவல் ஆச்சு. ஸோ அங்கே இருக்க அட்மாஸ்பியரை வந்து இந்த பாம்புகள் வந்து அடாப்ட் பண்ண தொடங்கிடுச்சு. அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்க அதோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. சும்மாவே இல்லை, அதிகமா கிட்டத்தட்ட ரொம்ப இன்க்ரீஸாவே ஆயிருக்குது. பிரேசில் கவர்மெண்ட் வந்து அங்க வந்து மக்கள் போறதுக்கு யாருமே, அங்க மனுஷங்க யாருமே விசிட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன் மனுஷங்க ஏன் போக முடியாதுன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்னேக் அங்க இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு உங்களுக்கு போட்டுச்சுன்னு வைங்களேன், கொத்திருச்சுன்னா அங்கிருந்து 130 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் நீங்க ட்ரீட்மெண்டே பார்க்க முடியும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கட்டம். ஸோ நேவி அபிஷியல்ஸும் அது மட்டும் இல்லாமல் செலக்ட் பண்ண ரிசர்ச் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டுமே அங்கே அலோவ் பண்ணுவாங்க வித் டாக்டர்ஸோட. டாக்டர்ஸே பாம்பு வச்சிருச்சுன்னா யார் வந்து வைத்தியம் பாப்பா? சரி, ஏன் இப்படி நடக்குது? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2000 to 4000 பாம்பு இருக்கலாம்னு சொல்லப்படுறாங்க. சாதாரணமாக இல்லைங்க, வெறும் 106 ஏக்கர் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்டினேஷன். அதுக்குள்ள ஒரு 2000 to 4000 பாம்புனே வச்சுக்கோங்க. சரி, மினிமம் 2000 வச்சுக்கோங்க. நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டருக்கும் ஒரு பாம்புல இருந்து 5 பாம்பு இருக்கும். உயிரோட இருப்பீங்களா? நீங்க போறீங்க, உங்களுக்கு போற காசு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க, போகாம இருக்கிறதே நல்லதுடா. ஏண்டா, நம்ம ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் நம்ம பசங்க நான் போய் செய்யறேன். எக்ஸாம்பிள், மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளை வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது செய்யக்கூடாது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட கருத்தோட இந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்னேக் ஐலாண்டுக்கு நீங்க போவீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் அந்த எந்தோட தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக சொன்னா இப்போ பசிக்குது, போய் சாப்பிடணும், சாப்பிட்டு வேலைக்கு வேற கிளம்பணும், பார்ட் டைம் வேற. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். நான் கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லிருங்கப்பா பாய்ஸ். இதே எந்தோட நான் செய்யறேன். அது மட்டும் அந்த இலக்கை நம்ம அடைவோம். ஓகே, பை, பீப்புள் பி சேஃப். இன்னொரு வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.